எதுக்காக நான் கிளிங் ரேப் பண்ண கேக்கு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் பனானா கேக் செஞ்சுருந்தேன். இது வரைக்கும் நான் பனானா கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு அப்படி சாப்பிட்ருக்கேன். இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது ஹோம்மேடாக செய்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக அப்பமே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் டைம் சரி ஓகே இது வந்து எத்தனை நாள் லைஃப் டைம் வருது அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து நான் கிளிங் ரேப் பண்ணி வச்சுருந்தேன். 3 பீஸ் வச்சுருந்தேன். அதில் ஒரு பீஸை வந்து வீட்டில் உள்ளவங்களே ஆட்டையை போட்டு சாப்பிட்டாங்க அன்னைக்கு. அதனால் 2 பீஸ் தான் என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. இது வந்து நான் 3வது நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த கேக் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் 4th டேயுமே நான் பார்த்தேன். அன்றைக்கும் எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கேக்கை வந்து நான் 5th டே தான் ஓப்பன் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேக்கில் வந்து லைட்டாக ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதிகபட்சம் வந்து நம்ம வீட்டில் செய்கிறத வந்து 3 டேஸ் தான் வைக்க முடியுது. அதுக்கு மேலே வைக்க முடியாது. 3 to 4 டேஸ் தான். ஆனால் அந்த கேக் வந்து நான் கிளிங் ரேப் பண்ணியிருந்ததால் ரொம்ப சாஃப்டாக இருந்து அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது அந்த கேக்கு. எந்த கெட்டு எதுவுமே போகலை. 3 நாள் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறவு 5th டே அன்னைக்கு மட்டும் அந்த கேக்கில் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் வந்து யூஸ் பண்ணலை, தூர போட்டேன். ஆனால் கேக் வந்து அப்படியே சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து அந்த வெள்ளை விழுந்ததுனால அது யூஸ் பண்ண முடியாது. அதனால தூர போட்டுட்டேன்.